குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 13th அன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பை என்ட்ரி கொடுத்துருந்தோம் 4260.500. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் ஆயிருந்தது. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ நம்ம போட்டிருந்தோம், 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருந்தது. ஸோ கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 4358 ஃபர்ஸ்ட் டிபி வச்சிருந்தோம். அதுக்கு மேலேனா 4385 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4358 அது வரைக்கும் வரும்னு மார்க்கெட் வரும்னு நினச்சிருந்தது. ஆனால் 4350 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்திருந்தது. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 88.500 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பேக்கெட் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட்டில். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தேன். ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் அதே மாதிரி பிரேக் ஈவன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது இப்போ அட்லீஸ்ட் ஒரு 78 பாயிண்ட்ஸ்னாச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ மறுபடியும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணுறோம். ஸ்டே டியூன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு எப்பயும் போல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல். இப்போ இந்த ஒரே ஒரு என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 88 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேக்ஸிமம் நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 88 பாயிண்ட்ஸில் ஒரு 80 பாயிண்ட்ஸ்னாச்சும் வெளியில் வந்துருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ட்ரைலிங் வச்சிருந்தாலும் 78 பாயிண்ட்ஸில் வெளியில் வந்துருக்கலாம். தேங்க்யூ. 78 பாயிண்ட்ஸுங்கிறது மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய மூவ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்ட்ரி கிடைக்கும் போது நான் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி இது பண்ணிக்கலாம். இது ஒன்லி வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து எப்பயுமே ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் ஜோனில் வெளியில் வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் ஜோனில் வெளியில் வந்துடணும். ஏன்னா கேபிட்டல் நம்ம எப்பயுமே லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா மறுபடியும் இனிஷியலாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ ட்ரேடை வந்து பார்த்திங்கன்னா ராங் டைமில் அண்டு நிறையா டைம் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக பிரேக் ஈவன் பண்ணிக்க எந்த ட்ரேட் எடுத்திங்கனாலுமே. இன்கேஸ் நம்ம வந்து எஸ்எல் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு எஸ்எல் வரும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த இதை எஸ்எல்லை தாங்குற அளவுக்கு நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான லாட்டில் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்துருச்சுனாவே எப்பயும் சொல்கிறது தான், அந்த இதில் பிரேக் ஈவன் செட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னாச்சும் செட் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் தான் இருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் டிபி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து டிபி நோக்கி மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஜோனில் தான் இருப்பீங்க. ஸோ எப்பயுமே ப்ராஃபிட் ஜோனில் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ட்ரேடும் நம்மளால் கொஞ்சம் இதாக எடுக்க முடியும். எப்பயுமே ப்ராஃபிட் ஜோன் அப்படிங்கிறது நான் அந்த ஆங்கிளில் சொல்ல. ஆக்சுவலாக எஸ்எல்லும் சில டைம் ஹிட் ஆகும். எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த எஸ்எல்லோட பாயிண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வெளியில் வந்துடணும். எஸ்எல் பாயிண்ட்ஸை வந்து மேக்ஸிமம் மூவ் பண்ணி கொண்டு போக வேண்டாம். ஸோ அதான் சொல்கிறேன். 10 பாயிண்ட்ஸ் ஒரு ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாவே என்ட்ரி எந்த இடத்துல இருக்கணும், அதே மாதிரி எக்ஸிட் எந்த இடத்துல இருக்கணும், எஸ்எல் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணி தான் உள்ளேயே என்ட்ரி ஆகணும். ஸோ எஸ்எல் பாயிண்ட் செட் பண்ணலை அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும், நம்ம ட்ரேட் வந்து பை என்ட்ரி எடுத்திருக்கோம், ஸோ பை தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மார்க்கெட் எமோஷனலாக அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால் எஸ்எல் பாயிண்ட்ஸ் வச்சுருங்க. இன்கேஸ் எஸ்எல் பாயிண்ட்ஸை நீங்கள் பஃபர் பாயிண்ட் வச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ எஸ்எல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 265,900 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் விட கீழே ஒரு 259,500 ஒரு எஸ்எல்லையே பார்த்தீங்கன்னா பஃபர் பாயிண்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வரைக்குமே பஃபர் பாயிண்ட் வச்சு தான் நீங்கள் இப்போ பண்ணணும். ஸோ அதனால தான் அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து இதாகிடும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் இங்கே இருக்கிற லிக்விடிட்டி கிராப் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து மூவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸுக்கு என்ன லாட் போட்டிருக்கோமோ ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம
உள்ள மார்க்கெட்குள்ளேயே இருக்க முடியும். ஏன்னா இப்போ என்னோட இதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எடுக்கும், பை என்ட்ரி எடுக்கும், ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த ரிவர்சல் இந்த இடத்துல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது வரைக்குமே கீழே போயிட்டு ஒரு சின்ன லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இங்கே இருக்கிற என்ட்ரி நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் இது பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜோனில் வெளியில் வந்தோம் அப்படின்னோம்னா நம்ம மைண்ட் செட்டு, எமோஷன் எல்லாமே நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள். லிட்டில் நீங்கள் உங்கள் கையில் அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் அமௌண்ட் கம்மியாக போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லாட்லேயே நீங்கள் ஆரம்பிங்க. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் இருக்குது. எடுத்தோடனே ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் போகாமல் சென்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. ஸோ அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது சென்ட் அக்கௌண்ட்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவ்வளவுக்கான லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப எமோஷன் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஸோ லாட் சைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி போடுங்க. சென்ட் அக்கௌண்ட் தானே அப்படின்ட்டு அதுலேயும் லாட் அதிகமாக போட்டோம்னாலும் அதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ சென்ட் அக்கௌண்ட்டில் மினிமம் ₹1 ₹2 அப்படின்னு இருக்குது, ₹10 அந்த மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு ₹10 கூட வச்சு பண்ணலாம், 0.10. ஸோ அப்படி கூட நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது பண்ணுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.